உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைய பிரசங்கத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 15ஆம் அதிகாரம். யோவான் 15 4வது வசனம் வாசிக்கலாம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். 1வது வசனம் பாருங்க. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். 5வது வசனம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. 7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆண்டவர் இந்த பகுதியில் நம்மோடு என்ன பேசுகிறார் என்பதை சற்று கவனிக்க போகிறோம். இயேசு சொல்றாரு, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். இந்த கொடியானது செடியிலே நிலைத்து நிற்க வேண்டும். செடி இருக்கு, கொடி அந்த செடியிலிருந்து போகுது. இந்த கொடி செடியிலே நிலைத்து இருந்தால் அது கனி கொடுக்கும். நிலைத்திராவிட்டால் அது கீழே விழுந்துவிடும், பலன் கொடுக்காது. அதையெல்லாம் சேர்த்து கொண்டு போய் நெருப்பிலே போடுவார்கள் என்று இந்த பகுதி சொல்லுகிறது. அவரே மெய்யான திராட்சை செடி. அவர் சொல்றார், மெய்யான திராட்சை செடி. அப்போ பொய்யான திராட்சை செடி இருக்கா? இருக்கு, அதையும் பார்க்க போகிறோம். இந்த மெய்யான திராட்சை செடி நல்ல மெய்யான திராட்சை பழங்களை, பலனை கொடுக்கக்கூடியது. அது எப்போதும் அதோடு இணைந்திருக்கும் போது செடியில் இருக்கிற எல்லா சாரமும் கொடிக்கு போகும். அந்த கொடியானது பலன் கொடுக்கும். பிதா திராட்சை தோட்டக்காரர். அவர் இந்த செடியை, கொடியை சுத்தம் பண்ணுகிறார். இந்த கொடி பலன் கொடுக்க வேண்டும், பழம் பழுக்க வேண்டும் என்றால் பிதா அதை சுத்தம் பண்ண வேண்டும். நீங்கள் திராட்சை தோட்டம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லார் வீட்லேயும் அந்த கவாத்து கத்திரிக்கோல் இருக்கும். அதை வச்சு கவாத்து பண்ணுவாங்க. இருக்கிற எல்லா இலைகளையும் வெட்டி விடுவார்கள். அதில் ஸ்ப்ரிங் மாதிரி சில ஸ்ட்ரக்சர்ஸ் வளர்ந்துருக்கும், அதையும் எல்லாத்தையும் வெட்டிடுவாங்க. இந்த கவாத்து வெட்டின பிறகு நீங்கள் திராட்சை தோட்டத்தை பார்த்தா செடி தெரியும், கொடி தெரியும், வேற ஒன்றுமே இருக்காது. அந்த காடு முழுவதும் கருப்பாக தெரியும், ஒரு பச்சை இருக்காது. ஒரு 10 நாள் கழித்து நீங்கள் போய் பாருங்க, எல்லாம் அப்படியே சின்ன சின்ன இலைகள் துளிர்க்க ஆரம்பிக்கும். ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்க அதில் சின்ன சின்ன வெள்ளை பூக்கள் இருக்கும். அப்புறம் ஒரு 2 வாரத்தில் போய் பார்த்தீங்கன்னா அந்த பூவிலேருந்து கடுகு சைஸு தான் சின்ன காய் வரும். அப்புறம் 2 வாரம் கழித்து போய் பார்க்குறப்ப மிளகு சைஸ் வந்திருக்கும். அப்புறம் 2 வாரம் கழித்து போய் பார்த்தீங்கன்னா நல்ல திராட்சை காய்கள் இருக்கும். அப்புறம் ஒரு 2-3 வாரத்தில் பார்த்தா காய்கள் எல்லாம் பழுக்க ஆரம்பிக்கும், அருமையான பழங்கள் இருக்கும். பழம் பழுத்த உடனே எல்லாத்தையும் வெட்டி எடுத்து விற்பனைக்கு அனுப்பி விடுவார்கள். இப்படி தான் திராட்சை பயிரிடுகிறார்கள். கர்த்தர் சொல்கிறாரு, நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். நீங்கள் என்னில் நிலைத்திருக்க வேண்டும். நான் வேண்டான்னு என்னை விட்டுட்டு வெட்டிக்கிட்டு நீங்கள் போனீங்கன்னா உங்களால் பலன் கொடுக்க முடியாது.
நீங்கள் எப்போதும் என்னோடு இணைந்து இருக்க வேண்டும். இரவும் பகலும் எல்லா காலமும் உங்கள் ஆயுள் நாள் முழுவதும் நீங்கள் என்னோடு இணைந்து இருக்க வேண்டும். அதாவது என்னுடைய வார்த்தை உங்களிலே இருக்க வேண்டும். நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்து இருக்கும்போது நீங்கள் பலன் கொடுப்பீர்கள். அப்படி இணைந்து இருந்தால் என்ன பலன் நமக்கு கிடைக்கும் பார்க்கலாம். 5வது வசனம் சொல்லுகிறது, ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. எவ்வளவு பலன் கொடுப்பாங்க? மிகுந்த கனிகளை, மிகுந்த பலன். சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதம் வைக்கிறது. நல்லவன் தன் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் சொத்து சேர்த்து வைத்து விட்டு போகிறான்னு பைபிள் சொல்லுகிறது. கர்த்தரிடத்தில் வந்த எந்த பரிசுத்தவானும் வெறுமையாய் போனது இல்லை. ஆபிரகாம் வந்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவனுடைய வேலைக்காரன் ஆபிரகாமுடைய மகனுக்கு பெண் பார்க்க போகிறான். எப்படி போகிறான்? 10 ஒட்டகம், அதாவது 10 கார். யாராவது பொண்ணு பார்க்க 10 கார் எடுத்துகிட்டு போவாங்களா? ஒரு கார், ரொம்ப போனால் 2 கார், அவ்வளோதான். நிறைய பேர் கார் இல்லாமல் நம்ம நடந்து தான் போய் பொண்ணு பார்த்துக்கிட்டோம், இதை மறக்கக்கூடாது. ஆனால் இவன் 10 கார் அனுப்புகிறான். போனோன்னு அந்த பொண்ணுக்கு காதில் போடுறதுக்கு இன்னும் வீட்டுக்கு போகலை, பேசலை, ஒன்றும் பண்ணலை. காதில் போடுறதுக்கு என்னத்தையோ போட்டு விட்டுருக்கான், கையில் போடுறதுக்கு என்னத்தையோ போட்டு விட்டு அனுப்புகிறான் பாருங்க. இந்த பொண்ணு பார்க்க போனவன் அவன் அந்த வீட்டில் சொல்கிறான், கர்த்தர் என் முதலாளியை ரொம்ப ஆசீர்வதிச்சிருக்காரு, அவர் செல்வ சீமானாய் இருக்கிறார். செல்வ சீமான். கர்த்தர் ஈசாக்கை அழைத்தார். ஈசாக்கிட்ட சொன்னார், ஈசாக்கு பஞ்சகாலம், எகிப்துக்கு போயிடாத, இங்கே இரு. பஞ்ச காலத்திலே, பஞ்ச தேசத்திலே அவன் விதை விதைத்தான், கர்த்தர் 100 மடங்கு விளைய பண்ணினார் என்று வசனம் சொல்லுகிறது. 100 மடங்கு ஆசீர்வாதம் பார்த்தவன் பஞ்ச தேசத்தில் தேவனுடைய மனுஷன். யாக்கோபு கோலும் கையுமாக புறப்பட்டு போனான், பெரிய பரிவாரங்களோடு திரும்பி வந்தான் என்று வாசிக்கிறோம். யோசேப்பு குழியிலே தூக்கி போடப்பட்டான். கூட பிறந்த பயல்கள்லாம் கொல்றதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். ஒரு தேசம் முழுவதற்கும் சாப்பாடு போட்டான், பஞ்சகாலம் முழுவதும். அருகிலே இருந்த தேசத்தார் வந்து அவனிடத்திலே தானியங்கள் வாங்கி கொண்டு போனார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றியவன் அவன். அவன் இல்லை என்றால் அன்றைக்கே யூத ஜனங்கள் அழிந்து போயிருப்பார்கள். யூதா, அவனுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டவன் இந்த யோசேப்பு. கர்த்தர் பாவப்பட்ட ஒரு பிள்ளை, ரூத்து, விதவை. அவள் வேறு ஜாதியை சேர்ந்தவள், மோவாபிய பெண். பாவம் போல நடந்து வருது மாமியாரோட. அந்த பிள்ளை ஒரு வார்த்தை சொல்லுச்சு, உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், நான் திரும்பி போவதை பற்றி என்னிடத்திலே பேச வேண்டாம். அந்த ஒரு வார்த்தைக்காக கர்த்தர் சொன்னார், சரி, இயேசு கிறிஸ்து உன் சந்ததியில் பிறப்பாரு. யார் இந்த அம்மா? புறஜாதி பெண், மோவாபிய பெண், விதவை பெண். அவளுக்கு கர்த்தர் ஒரு வாழ்வு கொடுத்தார். அவளை பெரிய கோடீஸ்வரி ஆக்கினார். அநேக ஹெக்டேர் லேண்டுக்கு சொந்தக்கார போவாஸ் இவளுடைய புருஷனானான். அந்த வழியிலே இயேசு கிறிஸ்து அவதரித்தார். ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிற மேய்ப்பன். ஆடு மேய்ப்பன் கர்த்தர் ஆசீர்வதிச்சா என்ன நடக்கும்? 100 ஆடுக்கு பதிலாக ஒரு 150 ஆடு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இல்லை ஒரு 200 ஆடு கிடைக்கலாம், அடா 1000 ஆடு கூட கிடைக்கலாம். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணார்? ராஜாவாக்கிட்டார். எல்லாம் சும்மா தாங்க எழுதியிருக்கோம். நான் சொல்கிறேன், உன் ஃப்யூச்சர் சும்மா தான் எழுதியிருக்கும். யார் சரியாக கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறீங்களோ அவர்களுக்கு
அந்த வார்த்தை பலிக்கும். யார் விசுவாசிக்கவில்லையோ அவர்களுக்கு பலிக்காது. இவர்கள் எல்லோரும் கர்த்தரோடு இணைந்து இருந்தார்கள். எலியா, எலிசா தீர்க்கதரிசிகள்ங்க. எலியான்ற மனுஷனை நீங்கள் பாருங்க, வானத்திலிருந்து அக்கினி ரதம் அக்கினி குதிரை வந்து கூப்பிட்டு போச்சான். யாருக்காவது இப்படி வருமா? பரலோகத்திலிருந்து ஸ்பெஷல் வாகனங்கள் வந்து இவனை கூட்டிட்டு போயிருக்கு. இந்த எலிசா என்ற மனிதன் எலியாவை போல 2 மடங்கு அற்புதங்களை செய்தானாம். பைபிளில் தான் எழுதியிருக்கு. கர்த்தரிடத்திலே வந்த யாரும் வெறுமையாய் போகவில்லை. பேதுருவை கர்த்தர் கூப்பிட்டார். அவன் ஒரு சின்ன படகு வச்சிருந்தான், மீன் பிடிச்சான். அதில் ஏதோ வருமானம் வந்துச்சு. இயேசுநாதர் ஒரு நாள் கேட்குறாரு, உன் படகை கொஞ்சம் நேரம் கொடு, அந்த படகுல உட்காந்துட்டு நான் பிரசங்கம் பண்ணணும். அந்த இடத்த நாங்கள் போய் பார்த்தோம். அந்த இடத்துல படகுல உட்காந்து பேசுனா அங்கே முன்னால் கடற்கரையில் இருக்கவங்களுக்கு சத்தம் போகும். அப்படி ஒரு அக்யூஸ்டிக் அரேஞ்ச்மெண்ட் அந்த இடத்துல இருக்குது. அந்த அமைப்பு அப்படி இருக்குது. அதனால் பேசினா போகும். ஆண்டவர் அதில் ஏறி பிரசங்கம் பண்ணார். கடைசியில் அவன்கிட்ட சொல்கிறாரு, இந்தாப்பா வலைகளை போடுப்பா. உடனே நம்ம கெட்டிக்காரன் ஒரு வலையை போட்டான். அவர் வலைகளைன்னு சொன்னார்ல, ப்ளூரலில் சொன்னப்போ ப்ளூரலில் அவன் பண்ணியிருக்கணும். ஆனால் இழுக்க முடியல. வலை கிழியத்தக்கதாக, படவு அமிழத்தக்கதாக அப்பேற்பட்ட கேட்ச் ஒரு தடவையில் பிடிச்சிட்டான். ஒரு தடவையில். கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்கிறவர், அபரிமிதமாய் ஆசீர்வதிக்கிறவர். அவரிடத்திலே வருகிறவர்களை அவர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ எல்லாருக்கும் ஆசீர்வாதமாய் இருப்பாய்னு ஆபிரகாமுக்கு சொன்னாரு. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு சொந்தம் என்று பைபிள் சொல்லுது. ஆபிரகாமுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுத்தாரோ அத்தனை ஆசீர்வாதங்களையும் இன்றைக்கு சபை பிள்ளைகளாகிய நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படி செய்கிறவர். சொல்றத வசனத்தை எஸ்ன்னு சொல்ல பழகணும், அதை ஒத்துக்கணும், ஏத்துக்கணும், அதை இருதயத்தில் வைக்கணும், வாயில பேசணும். அது எப்படி நடக்கும்? அது உன் வேலை இல்லை. விசுவாசிப்பது நம்முடைய வேலை. அதை எப்படி நடப்பிக்க வேண்டுமோ அது கர்த்தருடைய வேலை. அதை அவர் செய்வார். டெரிமைஸ் பற்றி உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். டெரிமைஸ் ஒரு நல்ல அருமையான விசுவாசி, ஊழியக்காரர். அவர் அமெரிக்க தேசத்தை சேர்ந்தவர். பக்கத்தில் இருக்க மெக்சிகோவுக்கு போகிறாரு ஊழியம் செய்வதற்கு. போனாக்கா போகிற வழியில் இங்கே வந்து அவருக்கு சில அவர் சபையை நடத்துறதுக்கு சில பொருட்கள், பல லட்சம் பணம் பெறக்கூடிய பொருட்களை வாங்கி கொண்டு போகிறார். போகிறப்போ ஒருத்தன் வந்து ஹிட்ச்ஹைக்கர் வர்றான். அதாவது எனக்கு சவாரி கொடு, உன் காரில் என்னை ஏற்றிக்க, கொஞ்சம் தூரம் நான் போய்க்கிறேன்னு கேட்குறான். சரி ஏறிக்கன்னு அவர் கதவை திறந்து விடுறாரு. கதவை திறந்து விட்டுட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்தா கார் ஓட்டிகிட்டு இருக்காரு டெரிமைஸ். என்னமோ இங்கே முதுகில் வச்சு அழுத்துற மாதிரி இருந்துச்சு. திரும்பி பார்த்தா துப்பாக்கியை வச்சுட்டு அவன் உட்காந்துருக்கான். என்ன சொல்கிறான், ஓரம் போ. ஓரம் போகிறார். சைடு ரோட்டில் போ. சைடு ரோட்டில் போயிட்டார். கொஞ்ச தூரம் போன பிறகு வண்டியை நிறுத்தினா இறங்கு கீழே, வயலில் நடுவில் போய் நில்லு, சட்டையை கழட்டு, பேண்ட்டை கழட்டு, கையில் இருக்க வாட்சை கழட்டு, பாக்கெட்டில் என்னென்ன வச்சுருக்கோ எல்லாத்தையும் கழட்டு, எல்லாத்தையும் என் கையில் கொடுத்துட்டாரு. கடைசியில் அவன் சொல்கிறான், சரி நான் வந்து உன்னை இப்போ சுட போகிறேன். அவன் லாங்குவேஜ் இவருக்கு தெரியல, இவர் லாங்குவேஜ் அவனுக்கு தெரியல. கடைசியில் அவன் துப்பாக்கி எடுத்து குறி வச்சு சுட்டான். அவன் சுடுறப்ப இவர் அந்நிய பாஷை பேசிகிட்டு இருக்கார். கண்ணை மூடிட்டார். சுட்டுட்டான். சத்தம் அவர் காதில் கேட்குது, துப்பாக்கி குண்டு இவர் மேலே படலை. அவனுக்கு ஒன்றும் புரியலை. ஆளை பார்க்குறான், துப்பாக்கியை பார்க்குறான், அடுத்தது சுடுறான். அப்புறமும் அது அவர் மேலே படலை. 3வது தடவை சுடுறான். 3 தடவையும் குண்டு இவர் மேல் படலை. இவர் காலுக்கு இடையில கூடி எல்லா குண்டு வெளியே போயிடுச்சு. அவன் கண்ணை திறந்து பார்த்து கத்துறான். இவரை கொல்ல முடியலன்னு கண்டுபிடிச்சிட்டான். எல்லாத்தையும் தூக்கி போட்டான். உன் பேண்ட்டை போடு, ஷர்ட்டை போடு, எல்லாத்தையும் போட்டு வான்னு கூப்பிட்டு வர்றான். கார் எடுத்து ஓட்டினோன்னே இவர் அந்நிய பாஷை பேசிக்கிட்டே தான் இருக்கார். ரோட்டில் வந்து என்னை இறக்கி விடுன்னு சொல்கிறான். இறக்கி விட்டுட்டு அவனுக்கு கொஞ்சம் காசு கொடுத்து, தாங்கிட்ட இருக்க ப்ரெட்டு சாப்பிட்றது எல்லாத்தையும் அவனுக்கு கொடுத்து,
அவன் தலையில் கையை வச்சு ஜெபத்தை பண்ணி அனுப்பி விட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறார், அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அந்த துப்பாக்கி குண்டுகள் அவனை ஒன்றும் செய்ய முடியவில்லை. எந்த வியாதியும் உங்களை மேற்கொள்ள முடியாது. கரெக்டு, டாக்டர் சொன்னதெல்லாம் சரிதான், தப்புன்னெலாம் நான் சொல்லவே இல்லை. டாக்டர் சரியாக சொன்னார். ஆனால் டாக்டருக்கே ஆச்சரியம், எப்படி சுகமாச்சு கேட்டோம் பார்த்தீங்களா? எப்படி சுகமாச்சு? 5-6 தடவை 2 வாரத்துக்கு முன்னாடி தான் இசிஜி எடுத்துட்டாங்க, எக்கோ எடுத்துருக்காங்க, ஒரு சின்ன ஏதோ அடப்பு இருக்குதுன்ட்டாங்க, உள்ள ஸ்டென்ட் வைக்கணுன்ட்டாங்க, கொண்டு போய் படுக்க வச்சு எல்லா ட்ரீட்மெண்ட்டுக்கானது ஆரம்பித்தாச்சு. ஒரு பெரிய டீம் இருக்கும் பாருங்க, எல்லோரும் காத்திருக்காங்க. ஏன்னா சில நேரத்தில் அந்த ஆஞ்சியோகிராம் பண்ணுறப்ப அந்த போக முடியாது. அது போக முடியாமல் திடீர்னு அந்த பிளட் வெசல் வெடிச்சிடும். வெடிச்சிருச்சுனாக்கா அது எமர்ஜென்சி, உடனே ஆப்ரேஷன் பண்ணணும், இல்லைன்னா அவ்வளவுதான். அதுக்காக டாக்டர் ஒரு 10 பேர் நிற்பாங்க, டாக்டர்ஸு ஒவ்வொருத்தரும் வெயிட் பண்ணுவாங்க. அப்படி எல்லாத்தையும் ஆயத்தமாக வச்சுட்டு தான் இந்த ஆஞ்சியோகிராமே பண்ணுவாங்க. அதே போல் பாருங்கள், எல்லாம் ரெடியாக நிற்கிறாங்க, ஆனால் உள்ளே இருந்த அடைப்பு காணாம போயிடுச்சு. ஹல்லேலூயா. யூ எக்ஸ்பெக்ட் அ மிரக்கிள்னு சொல்கிறேன். அற்புதத்தை எதிர்பாருங்கள். அது கூடவா எதிர்பார்க்க முடியாது? உங்களை என்ன மலையை போய் வெட்டி கொண்டு வந்து என்கிட்ட கொடுன்னு ஆண்டவர் கேட்குறாரு. அட என்னை விசுவாசி, என்னுடைய வார்த்தையை விசுவாசி, என்னால் முடியும் என்பதை நீ விசுவாசி, அவ்வளவுதான் அவர் கேட்குறாரு. இந்த உள்ள விசுவாசம் வரவிடாமல் தடுக்கிறது பிசாசு, அது ஒரு ஆவி. இயேசுவின் நாமத்தில் அந்த ஆவியை வெளியே விரட்டுங்க. அவர் தான் சொல்லியிருக்கார்ல, பிசாசை துரத்துங்கள், அவனை கட்டுங்க, அவனை கீழ்ப்படுத்துங்க, அவனை காலு கீழே வைங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லா பிரச்சனைக்கும் காரணம் பிசாசு. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் அப்பொழுது உங்களை விட்டு ஓடி போவான். கர்த்தர் உங்களுக்கு வார்த்தைகளை கொடுக்குறாரு, எதிர்த்து நில்லுங்க. எப்படி எதிர்த்து நிற்கிறது? வாயால் தான் எதிர்த்து நிற்கணும், வாயால் பேசி தான் எதிர்க்கணும். இயேசுவின் நாமத்தில் பிசாசை உனக்கு எதிர்த்து நிற்கிறேன், ஓடிப்போ. என் பிள்ளையை தொடர்றதுக்கு நான் அனுமதி கொடுக்க மாட்டேன், என் பிள்ளையுடைய வாழ்க்கையை தொடர்றதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன். என்னுடைய புருஷனை நீ தொட முடியாது, என்னுடைய மனைவியை தொட முடியாது, என்னுடைய பொருளாதாரத்தை தொட முடியாது, என் வேலையை தொட முடியாது. சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லி சொன்னபடி ஆகும் என்று விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும். மலையிடத்தில் பேசினால் மலை பெயர்ந்து போகும். கர்த்தர் சொல்லியிருக்காரு. காட்டத்தி மரத்தை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே நட்டுண்டு போய் என்று சொல்ல அந்த மரம் அப்படியே கீழ்ப்படியும் என்று வசனம் சொல்லுகிறது. நீங்கள் போக வேண்டாம், மரத்தை தோண்ட வேண்டாம், தூக்கி அதை லாரியில் வைக்க வேண்டாம், கடற்கரைக்கு போக வேண்டாம், கடலுக்குள்ள கடலுக்கு கொண்டு போகிறதுக்கு கப்பலில் அந்த மரத்தை வச்சு தூக்கிட்டு போக வேண்டாம். நீங்கள் இப்போ செய்ய வேண்டியதெல்லாம் வாயால் பேசுறது. மரத்துக்கிட்ட பேசு. மரம் பெயர்ந்து நடந்து போய் கடந்து போய் அது நட்டுக்கொள்ளும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த அத்தி மரத்தை போன்ற பிரச்சனை இருக்கிறதா? மலை போன்ற பிரச்சனை இருக்கிறதா? மலை போன்ற தேவை இருக்கிறதா? மலை போன்ற கடன் இருக்கிறதா? வாழ்க்கையிலே தீர்க்க முடியாது என்று சொல்லக்கூடிய காரியங்கள் இருக்கிறதா? ஆண்டவர் சொல்றாரு, பேசு, வாயால பேசு. பேசுறது நீ, செய்கிறது நான். அவர் செய்வார். அவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார்னு பைபிள் சொல்லுது. God is a good God. He does only good things. He will never do anything bad for anyone. அவர் உங்களுடைய விசுவாசத்தை கனம் பண்ணுகிற கர்த்தர். ஆகாத அந்த கல்யாணம் ஆகும். கர்த்தர் கொண்டு வந்து சேர்ப்பார். மாப்பிள்ளைய கர்த்தர் கூப்பிட்டு வருவார், பொண்ணை கர்த்தர் கூப்பிட்டு வருவார், ஏற்ற மாப்பிள்ளை ஏற்ற பொண்ணை கொடுப்பாரு. அந்த கல்யாணம் உங்கள் குடும்பத்தில் நடக்கும். சண்டையாக இருக்கா? குடும்பம் பிரிஞ்சு போக போகுதா? கோர்ட்டில் கேஸ் நடக்குதா? கோர்ட்டுக்கு போகவா வேண்டாமான்னு யோசிக்கிறீங்களா? பெரிய கோர்ட், கர்த்தருடைய கோர்ட். அவர்கிட்ட போய் சொல்லுங்க, அவருடைய வார்த்தையை பேசுங்க, அது சரியாகும். ஹல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் சர்வ வல்லவர். இல்லாததை கேட்டாலும் உருவாக்கி கொடுக்கிறவர்னு பைபிள் சொல்லுது. அதனால கர்த்தரை பிடிச்சுக்கங்க, அவரிலே நிலைத்திருங்கள். நானே மெய்யான திராட்சை
செடி, நீங்கள் கொடிகள். கொடி செடியிலே நிலைத்திருந்தால் அது பலன் கொடுக்கும், மிகுதியான பலன் கொடுக்கும். கர்த்தர் சும்மா பலன் கொடுக்கும் என்று சொல்லவில்லை, மிகுதியான பலன் கொடுக்கும். கர்த்தருடைய சித்தம் மிகுதியான ஆசீர்வாதத்திலே நீங்கள் வாழ்வது, மிகுதியான சுகத்தில் வாழ்வது, மிகுதியான அதிகாரத்தில் வாழ்வது, மிகுதியான விதத்திலே நீங்கள் உயர்த்தப்படுவது, அதுதான் கர்த்தருடைய சித்தம். வச்சுக்க, தொட்டுக்க, நக்கிக்க, நோ, தட் இஸ் நாட் காட். கர்த்தர் அப்படி செய்கிறவர் அல்ல. அவர் தண்டத்தில் வருகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறவர். அவர் சொல்றாரு, பார், நான் தான் திராட்சை செடி, நீ கொடி, நீ என்னிலே நிலைத்திரு, நிலைத்திரு, நீ பலன் கொடுப்பாய். கர்த்தர்ல நிலைச்சிருந்தா பலன் கிடைக்கும். எல்லாரும் சொல்லலாம், பலன் கிடைக்கும். சரி, 7வது வசனம் பாருங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். 2வது, கேட்டுக்கொள்வது எதுவோ அது செய்யப்படும். முதல்ல பலன் கொடுக்கும்னு சொல்லிட்டாரு, கனி கொடுப்பாயின்னு சொல்லிட்டாரு. அடுத்தது சொல்றாரு, கேட்டுக்கொள்வது எதுவோ அது கொடுக்கப்படும். எதை கேட்க போறீங்க? இந்தியாவில் நான் தான் அடுத்த ஜனாதிபதி ஆகணும்னு கேட்க போறீங்களா, அல்லது அமெரிக்கன் ஜனாதிபதி ஆகணும்னு கேட்க போறீங்களா? நிச்சயம் யாரும் நம்ம அப்படி முட்டாள்கள் அல்ல, கேட்கவே மாட்டோம். நமக்கு என்ன கேட்கணும்னு தெரியும், நமக்கு என்ன தேவை. ஆண்டவர் சொல்றாரு, கேட்டுக்கொள்வது எதுவோ, நீங்க என்ன கேட்டாலும் சரிங்க, கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அடுத்தது பாருங்க, 3வது 8வது வசனம். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மைமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். 3வது, சீஷராய் இருப்பீர்கள். நீங்கள் அவரிலே நிலைத்து நிற்கும்போது அவருடைய சீஷர்கள் ஆவீர்கள். சீஷர்னா யாருங்க? இரவும் பகலும் அவரை விட்டு பிரியாமல் இருப்பவர்கள். அவர்களுக்கு முழு பொறுப்பும் ஆண்டவர் தான். இயேசுநாதருக்கு 12 சீஷர்கள் இருந்தாங்க. அவங்க இல்லாமல் ஒரு 70 சீஷர்கள் இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு 500 பேர் இருந்தாங்க. எக்கச்சக்கமான சீஷர்கள் அவருக்கு இருந்தார்கள். அவர்கள் எல்லாருக்கும் அவர்தான் பொறுப்பு. அவர் அவர்களை கவனித்து கொண்டார். அவர் சொல்றாரு, நீங்கள் எனக்கு சீஷராய் இருப்பீர்கள், சர்வ அதிகாரம் உள்ள சீஷர்களாக இருப்பீர்கள். 3வது பாயிண்ட், அவர்களை நிலைத்திருக்கும் பொழுது நீங்கள் சீஷராய் இருப்பீர்கள். 9, பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். அடுத்தது உங்களுக்கு அவருடைய அன்பு கிடைக்கிறது, அன்பு கிடைக்கிறது. இன்னைக்கு அன்பு இல்லாமல் எத்தனையோ காரியங்கள் சீரழிஞ்சு போய்கிட்டு இருக்கு. டிவோர்ஸ் இன்னைக்கு நடக்குது. காரணம் என்ன? அன்பு இல்லை. பிள்ளைகள் வீட்டை விட்டு ஓடி போயிடுறாங்க. நாங்கள் இனிமேல் வீட்டில் இருக்க போகிறது இல்லைன்னு சொல்கிறாங்க. அன்பு கிடைக்குது. உங்களுக்கு தேவனுடைய அன்பு கிடைக்கிறது. இந்த உலகத்திலேயே கிடைக்காதா அன்பு, கிடைக்காதான்னு இன்னைக்கு ஜனங்க ஏங்குறாங்க. பஸ் ஸ்டாண்டில் போய் பாருங்க, எல்லாம் நல்லா ஜம்முன்னு கோட் சூட் போட்டுக்கிட்டு பசங்கள்லாம் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கு அன்பு கிடைக்காதா? அன்பு கிடைக்காதா? வீட்டில் அன்பு கிடைக்கல, அன்பு கிடைக்காதான்னு ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. கர்த்தர் சொல்றார், நீ வா, நான் தான் செடி, நீ கொடி, என்னில் நிலைத்திரு, ஏன் அன்பை கொடுக்குறேன். அவருடைய அன்பு என்ன செய்யும்? அவருடைய அன்பு உங்களுக்காக தன் ஜீவனை கொடுக்கும். ஜீவனை கொடுத்தார், அநியாயமாக கொல்லப்பட்டார், மனுக்குலத்தின் பாவத்தை அள்ளி பிதாவாகிய தேவன் இயேசுவின் மேலே வைத்து விட்டார். தூக்க முடியாத பாரத்தை இயேசு நமக்காக தூக்கினார். அநியாயமாய் கொல்லப்பட்டார். அதனால்தான் பிதாவாகிய தேவன் அவரை 3வது நாள் உயிரோடு எழுப்பினார். அவரிலே நிலைத்திருக்கும் போது அவருடைய அன்பு உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது பாருங்க, 11, என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். நீங்க அவரில் நிலைத்திருக்கும் போது சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். அவருடைய சந்தோஷத்தை உங்களுக்கு தருவார்.
எப்போ சிலரை பார்த்துருக்கீங்களா? எப்பயும் சியர்ஃபுல்லாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்கள துக்கமாக நீங்கள் பார்க்கவே முடியாது. கர்த்தர் சொல்கிறாரு, நீ எப்பயும் சந்தோஷமாக இருப்ப. ஐ கீப் யூ ஹாப்பி ஆல் த டைம். அவருடைய சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். துக்கமே இருக்காது, கவலையே இருக்காது, போராட்டமே இருக்காது, பாடுகளே இருக்காது. அவருடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும். ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய சந்தோஷத்தை உனக்கு கொடுக்கிறேன். அடுத்து 14 பாருங்க. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். என்ன சொல்கிறாரு? நீ என் ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டு யார் தெரியுமா? எதையும் பேசலாம். ஃப்ரெண்டுக்கிட்ட எதையும் பேசலாம், எப்பையும் பேசலாம். நடுராத்திரி 1 மணிக்கு கூட எழுப்பினாக்க என்ன ஃபோன் பண்ணுறப்பான்னு தான் கேட்பாங்க ஃப்ரெண்டு. அப்படி நினச்சிட்டு எங்கள் மனைவி கிட்ட பேசுங்க பார்க்கலாம், உடனே சொல்லிடுவா. கல்யாணம் ஆகி 10வது நாள் நீ இப்படி சொன்ன, கல்யாணம் ஆகி 2வது வருஷம் அந்த ஊருக்கு போகிறப்ப நீ இப்படி பேசின, கல்யாணம் ஆகி கரெக்டாக ஒருத்தர் பார்க்குறாரு, சரியாக சொல்கிறாங்க. 10வது வருஷம் உங்கள் அக்கா வீட்டு கல்யாணத்துக்கு நான் போனப்போ நீ இந்த மாதிரி சொன்ன. கல்யாணம் ஆகி 50 வருஷம் ஆனாலும் இந்த பொம்பளைங்க ரெடியாக வச்சுருப்பாங்க லிஸ்ட்டு, அத்தனையே சொல்லிடுவாங்க. சிநேகிதராவது ஒன்றாவது. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு ஃப்ரெண்டு, நான் சிநேகிதனாக இருப்பேன் உனக்கு. ஆபிரகாம் ஆண்டவருக்கு சிநேகிதன்னு பைபிள் சொல்லுது. கர்த்தர் நம்மளை போய் அவர் சிநேகிதராக வச்சுக்கிறேன்னு சொல்கிறாரு. சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஆண்டவருக்கு சிநேகிதன். ஃப்ரெண்டுன்னா என்னமும் பேசலாங்க, மற்றவங்ககிட்ட எல்லாம் பேச முடியாது. மகக்கிட்ட மகன்கிட்ட ஏதாவது ஒரு ரகசியம் சொன்னீங்க, அடுத்த நாளே அவுத்து விட்டுருவான். ஏய் நீ அப்படிலாம் செஞ்சுருக்க, நீலாம் அப்பாவா, நீலாம் அம்மாவான்றவான். ஆண்டவர் அப்படிலாம் சொல்லவே மாட்டார். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? பரவாயில்லப்பா வா, நீ என்கிட்ட என்ன வேணாலும் சொல்லு, நான் கேட்டுக்கிறேன், நான் சரிப்படுத்துகிறேன்னு ஆண்டவர் சொல்லுவார். நம்மை சிநேகிதராய் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். அடுத்தது 16 பாருங்க. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நிலைத்த பலன், பெர்மனன்ட் பிளஸிங்ஸ். இன்னைக்கு இருந்துச்சு நாளை காண போச்சு, நோ. நிலைத்த ஆசீர்வாதங்களை அவர் கொடுக்கிறவர். அல்லேலூயா. பெர்மனன்ட் பிளஸிங்ஸ். 20 வயசுல ரட்சிக்கப்பட்டியா, நீ 120 வயசுல சாகிறது வரைக்கும் ஆசீர்வாதம் உன் கூட இருக்க போகுது. நிலைத்த ஆசீர்வாதங்கள், நிலையான பொருள் என்னிடத்தில் உண்டுன்னு நீங்கள் இந்த நீதிமொழிகளில் 8வது அதிகாரம்னு நினைக்கிறேன், அதில் பார்த்தீங்கன்னா அங்கே அப்படி எழுதியிருக்கு. பார்க்கலாம். நீதிமொழிகள் 8:18 பாருங்க. ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. கர்த்தர் நிலையான பொருளை உங்களுக்கு கொடுக்கிறவர். இன்னைக்கு போன வருஷம் ஆசீர்வாதம் இருந்துச்சு, இந்த வருஷம் ஆசீர்வாதம் இல்லாமல் போச்சு, அப்படி கிடையாது. நிலையான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறவர். சரி, அடுத்தது 9 பாருங்க. 26வது வசனம். பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். அதாவது இந்த பகுதி எழுதப்பட்ட போது இயேசு மரிக்கவில்லை, உயிர்க்கவில்லை, அன்றைக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் கொடுக்கப்படவில்லை. ஆனால் அன்றைக்கு அவர் தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியை கொடுப்பேன். இப்போது பரிசுத்த ஆவி இருக்காரு. நாம் இயேசுவை ஆண்டவராய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் வந்து விட்டார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். அவர் நம்மை வழி நடத்துகிறார், நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொண்டு வருகிறார். அவர்தான் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸர்.
பரலோகத்திலிருந்து எல்லாவற்றையும் பெற்று கொண்டு வந்து இந்த பூலோகத்திலே சேர்க்கிறவர் அவர்தான். பரிசுத்த ஆவியானவர், தேற்றரவாளன், உங்களை தேற்றுகிறவர், உங்களை விட்டு விலகாதவர், எப்போதும் உங்களுக்குள் இருப்பவர், இரவும் பகலும் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர். அவரை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். Know ye not that you are the temple of the living God and the Spirit of God lives inside you? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்று அறியாதிருக்கிறீர்களா? நீங்களே அந்த ஆலயம். உங்கள் சரீரம் தேவன் குடியிருக்கிற ஆலயமாய் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவர் மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். நீங்கள் நிலைத்திருக்கும் போது அபிஷேகம் உங்களுக்குள் இருக்கும். அந்த அபிஷேகம் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதிக்கும். 27, நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஆதி முதல் அவர் உங்களை கூப்பிட்ட அந்த நாள் முதல் இன்று வரை அவரோடு கூடவே நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள். உங்கள் சாட்சியை யாருக்கு எடுக்க முடியாது. ஐயோ, நான் ஏதோ தப்பாக செஞ்சுட்டேன், என் சாட்சி கெட்டு போச்சு, ஐயோ என் பேர் ஜீவ புஸ்தகத்துலேருந்து கிறுக்கி விடுவாரோ, ஐயோ சாட்சி போச்சோ, அதெல்லாம் கவலைப்படாத. ஒரு தடவை இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டாள். ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலக மாட்டார், உங்களை கைவிட மாட்டார். ஏதோ ஒரு தப்பு பண்ணதுனால அவர் உங்களை விட்டுட்டு போக மாட்டார். ஆனால் உங்களுக்கு உணர்த்துவிப்பார், பேசுவார், சொல்லிக் கொடுப்பார். ஆவியானவர் பேசுவார், உங்களை சாட்சியாக நிறுத்துவார். இந்த எல்லா 9 விதமான ஆசீர்வாதங்களை அவர் உங்களுக்கு கொடுக்கிறார். அக்கன் சேலஞ்சஸே வராதுன்னு சொல்லாதீங்க, சவால்களே இல்லைன்னு சொல்லாதீங்க. இந்த உலகம் உங்களை பகைத்தால் உங்களை பகைப்பதற்கு முன்பாக அது என்னை பகைத்தது என்று அறிந்து கொள்ளுங்கள். அதுக்கு முன்னால் தான் இருக்குது, அதை வாசிக்க நேரம் இல்லை. அதனால் வீட்டில் போய் இந்த 15வது அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். லூக்கா 15, யோவான் 15. ஆண்டவர் சொல்கிறாரு, எங்கே இருக்கு 18? சரி, உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. உலகம் பகைச்சா பரவாயில்ல, அது ஒன்றும் ரொம்ப பகைச்சிடாது, கொஞ்ச நேரம்தான் பகைக்கும். அதுக்கு பிறகு உங்ககிட்ட வரும். ஏன்? உங்ககிட்ட தான் வெளிச்சம். நீங்கள் பூமிக்கு வெளிச்சம். உங்கள்கிட்ட தான் லைட் இருக்குது, உங்கள்கிட்ட வருவாங்க. நீங்கள் பூமிக்கு உப்பு. உப்பு இல்லாமல் எவ்வளோ நாளைக்கு சாப்பிட்றது? டேஸ்ட் வேணும்னா உங்கள்கிட்ட தான் வருவாங்க, உங்ககிட்ட வருவாங்க. ஏதோ கொஞ்ச நாளைக்கு உங்களை பகைக்கலாம், ஆனால் கவலைப்படாதீங்க, உங்களுக்குள் இருப்பவர் பெரியவர். உங்களுடைய மதிப்பை அவர் அதிகப்படுத்துவார். யூ அண்ட் காட் வில் மேக் அப்சல்யூட் மெஜாரிட்டி. கர்த்தர் உங்களோடு இருக்கிறப்ப நீங்கள் தான் மெஜாரிட்டி, நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. உங்களை யாராலும் மேற்கொள்ள முடியாது. அவரே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். அவரிலே நிலைத்திருங்கள், பலனை பெற்றுக்கொள்ளுங்கள். ஓகே, காட் பிளஸ் யூ.